ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாவ ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போறோம். ஜஷிதாவுக்கு ஒரு 5 டேஸாவே உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் வந்தோம். மருந்துலாம் குடுத்தாங்க. அந்த மருந்து குடுக்குற ஒரு 4 to 5 ஹவர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்துட்டே இருக்கு. நைட் ஃபுல்லாவே விட்டு விட்டு ஜுரம் அடிச்சிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஏதாவது வைரல் ஃபீவர் இருக்கான்னு சொல்லிட்டு, டெங்கு, டைஃபாய்டு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்குமே எழுதி கொடுத்தாங்க. மெடிக்கல்ல போய் மருந்துலாம் வாங்கிட்டு வந்தேன். ஜஷிதா வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குதுமான்னு சொல்லிட்டே இருந்தா. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அம்மாலாம் சொல்லியிருந்தாங்க, மசூதிக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போ, பாடம் போடு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, ஈவினிங் ஒரு 5 மணிக்கா வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி, ஈவினிங் பிளட் டெஸ்ட்லாம் வாங்க வருவோம் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஓதிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஜஷிதாவுக்கு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு, அப்புறம் மருந்துலாம் வாங்கிட்டு வந்தோம். இங்க பாருங்க, இவ்ளோ மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு குடுத்துட்டு இருக்கோம். வாமிட்டுக்கு, சளிக்கு, இருமலுக்கு, ஜுரத்துக்கு, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லிட்டு இவ்ளோ மருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லனாலே நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் இந்த மாரி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.